தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர் ஒருவர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ அஜித்தோட PSD ஃபைல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நண்பருக்காக தான் இந்த வீடியோ. தலையோட ஃபுல் HD PSD மற்றும் PNG இமேஜஸை நான் கொடுத்துருக்கேன்பா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் HD இமேஜஸ் எல்லாமே. தலையோட PSD ஃபைல் மற்றும் PNG ஃபைலு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. தெரிக்க விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் பேனர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. நீங்கள் வீட்லேயே சும்மா ஃப்ளெக்ஸு ரெடி பண்ணுற மாதிரியா இருந்தாலும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்த்டே மற்றும் எல்லா நிகழ்ச்சிக்குமே இந்த PNG ஃபைல் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் நண்பா. பார்த்தீங்கன்னா தலையோட எல்லா கெட்டப்புமே ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி நியூ PSD ஃபைல் எல்லாமே ஓரளவுக்கு பழசும் 1-2 இருக்கும் நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பா. பாருங்கள் நண்பா, என்னை அறிந்தால் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவோட படத்துலேயும் இருந்தும் தலையோட PSD ஃபைலு பயங்கரமாக தெரிக்க விடுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் நண்பா. நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மற்றும் மேலே ஐகார்டில் கூட லிங்க் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் டிசைன் உங்களுக்கு வேணும்னா அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க நண்பா. அப்படி இல்லைனா பேக்ரவுண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதுக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிங்க நண்பா. விஸ்வாசத்துலேருந்து தலையோட தெறிக்க விடுற ஸ்டில்லு, தலையோட ஸ்டாண்டிங் ஸ்டில்ஸ் அதிகமாக இருக்கும் நண்பா. உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகிற ஸ்டாண்டிங் ஸ்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விஸ்வாசத்துலேருந்து இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்டாண்டிங் ஸ்டில்ஸ் தான் அதிகமாக இருக்கும். தலையோட வேறு லெவலாக இருந்த எல்லா படத்துலேருந்து இருக்குது. என்னை அறிந்தால் அப்படின்னு நிறைய ஸ்டாண்டிங் ஸ்டில்ஸு பயங்கரமாக இருக்கும் நண்பா. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 70க்கும் மேற்பட்ட PNG இதில் இருக்கிறதால உங்களுக்கு லாஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணியிருக்கேன் நண்பா. ஏன்னா பண்ணணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது வீடியோ. 10 நிமிஷமாக அதை சுருக்கி தான் போட்டிருக்கேன் நண்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அட்டகாசம், அமர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலேயும் இருந்தும் தலையோட PNG மற்றும் PSD ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தீனாவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்டில் நண்பா. தீனாவிலேருந்து தலையோடது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம எடிட்டிங் போடலாம். தலை ஒரிஜினல் கெட்டப்பில் மொட்டை போட்டிருந்த கெட்டப்பு வேறு லெவலில் தெரிக்க விடுற மாதிரி எல்லாமே டிஜிட்டல் பெயிண்டிங் நண்பா. உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மேலும் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். இப்போ ஏற்கனவே நம்ம விஜயோட PSD ஃபைல் போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. இப்போ தலையோட PSD ஃபைலும் அப்லோட் பண்ணுறோம். அடுத்தது வேறு ஏதாவது யாரோட PSD ஃபைல் மற்றும் PNG ஃபைல் மற்றும் டிஜிட்டல் பெயிண்டிங் ஃபைல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பாஸ்வேர்டு எதுவுமே நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் மட்டும் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன். தெரியும், நான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நிமிஷமே உங்களோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு உங்களோட PSD ஃபைல்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை மாதிரியே இதுக்கும் நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது தான் நண்பா கொஞ்சம் வீடியோவுக்கு யூஸ் போகிற மாதிரி இருக்குது. பாஸ்வேர்டு செட் பண்ணலைன்னா வீடியோவுக்கு யூஸே போகலை, அதான் உண்மை. உங்களுக்கே நல்லா தெரியும். பாஸ்வேர்டு இல்லைனா டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிடுறீங்க. டவுன்லோட் பண்ணுறதால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம், கொஞ்சம் மெனக்கடுறோம். அதனால் மெனக்கடல் கொஞ்சம் இருந்தும் எந்த பலன் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணலாம் நண்பா. எல்லாமே நம்ம ஒரு குடும்பமாக செயல்படலாம் நண்பா. ஏற்கனவே இப்போ கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுற நண்பர்களுக்கு நம்ம 1 GB நம்மளால் முடிஞ்சது 1 GB
டேட்டா போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவிலையும் அதுக்கான கண்டினியூவாக ஓகே இந்த வீடியோவிலையும் நம்ம பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோவும் நல்ல வியூஸ் போகணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே இதில் இருக்குது. அவங்க ஒரு பேனர் டிசைன் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜஸ் இல்லாமல் வேறு எந்த இமேஜஸ்லையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தலையோட எண்ணெய் இருந்தால அந்த பைக் சீன் அதுதான் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த பைக் சீன் தான் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்ட் 2வாக போடும்போது இன்னும் வேறு லெவலில் இந்த பழைய படத்தில் இந்த தலையோட ஆரம்ப கால படங்களில் ரொம்பவும் அழகாக நடிச்சிருப்பார் இல்லைங்களா, ஆசை அந்த மாதிரி படத்துலேருந்து நம்ம ஹெச்டி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம் நண்பா. தலை எப்பயுமே பேரழகு தான், இதில் கொஞ்சம் அழகாக காட்டுறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் பெயிண்டிங் மற்றும் பிஎஸ்டி ஃபைல்ஸு. இதில் டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நார்மல் பெயிண்டிங்காக இருக்கிறத டிஜிட்டல் பெயிண்டிங்காக எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பண்ணுறோம். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவுக்கு நம்ம ஒரு கிளிப்பை பண்ணுறோம், பண்ணியும் காமிக்கிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான். இப்போ கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம், டேட் பிஎஸ்டி போட்டிருந்தோம். அந்த டேட்டை எப்படி அந்த க்ளோ பண்ணுறது பிளெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். இதுலேயும் அதை மாதிரியே நம்ம இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் இருக்கு இல்லைங்களா, நார்மலாக இருக்கிற ஒரு பிஎஸ்டி இமேஜை நம்ம எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டிஜிட்டல் பெயிண்டிங் லெவலுக்கு கொண்டு வர்றது, நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமையே டிஜிட்டல் பெயிண்டிங் லெவலுக்கு கொண்டு வர்றதுன்னு இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. இதில் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதை செஞ்சியும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஈஸியாகவே. இது எல்லாமே உங்களோட கமல் டெக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்லையும் மற்றும் கமல் டெக் வேர்ல்ட் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் உங்களுக்கு லிங்க்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் லாஸ்ட்டில் பாஸ்வேர்டு அப்லோட் பண்ணுறேன்பா, கடைசியில் வீடியோவோட எண்டில் பாஸ்வேர்டை அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான பாஸ்வேர்டெலாம் நம்ம எப்பயுமே அப்லோட் பண்ணது கிடையாது. ஏன்னா பண்ணியிருக்குதே ஒரே ஒரு வீடியோவுக்கு தான் பாஸ்வேர்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கஷ்டப்படுற மாதிரியே இருக்காது, பட் நீங்கள் ஈஸியாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் நண்பா. ஸோ கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட சேனல் ரன் ஆகிறதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலையோட ஸ்டாண்டிங் அவேஷன் ஸ்டில்ஸ் எல்லாமே பயங்கரமாக வெறித்தனமாக வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். விஸ்வாசம் பாருங்கள், தலையோட எல்லா ஸ்டாண்டிங் இமேஜும் வேறு லெவல் வெறித்தனமான இமேஜஸாக இருக்கும். ஃபுல் ஹெச்டி நண்பா. PNG ஃபைல்லே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் சரி உங்களுக்கு உடையாது. சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும் நண்பா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணலான்னு இருந்த நண்பா. ஆனால் நண்பர் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் யூடியூபர் தான், அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதாலேயே பாதி பேர் உங்கள் சேனலில் லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு பேசி பழகலாம் நண்பா. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் பேசி பழகிக்கிட்டு அடுத்தது லைவ் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம சேனலில் என்னோடய ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இனிமேல் வரும் காலங்களில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, கண்டிப்பாக நம்ம பேசியே லைவ் கேப்சர் பண்ணுற மாதிரியே வீடியோ பண்ணலான்னு இருக்கு நண்பா. இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கும் ஒரு கமெண்ட் போடுங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு போடுங்க நண்பா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம வீடியோவை எந்த வீடியோவில் எப்படி டவுட்ஸ் இருக்குன்னு கேளுங்க நண்பா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நண்பா. நம்ம எதுவுமே விலைக்காக விற்கிறதில்ல நம்ம சேனலில், இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே சரி விலைக்காக விற்கிறதுன்னு எந்த ஊருமே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஸோ நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். நம்மளோட சேனலோட லோகோவே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம்னு தான் இருக்கும். நாம் கற்றுக்கிறத மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு தான் நண்பா நம்ம இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் நண்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அஜித்தோட பிஎஸ்டி ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுவரையிலும் பண்ணது எல்லாமே தனித்தனியாக இருந்தது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், தலையோட எந்த இமேஜ் இதில் வெறித்தனமாக வேறு லெவலில் இருக்குது தெரிக்க விட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஸ்டாண்டிங் இமேஜஸ் வேறு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஆக்டர் இமேஜ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கொடுக்குற பேரால் தான் நம்மளோட சேனல் தொடர்ந்து ரன் ஆகிட்டு நண்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ த ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க நண்பா. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து உங்களோட பேர் ஆதரவை கண்டிப்பாக எனக்காக கொடுங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.